நாமக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருட்டு தேர் என்னும் அம்மன் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரியமாக அமாவாசை தின நடு இரவில் அம்மன் புறப்பாடு நடக்கும். அப்பொழுது அனைத்து வீதி விளக்குகள், வீட்டு விளக்குகள் அணைக்கப்பட்டு இருக்கும். இதனால் இந்த தேரோட்டத்தை இருட்டு தேர் என பொதுமக்கள் அழைப்பார்கள். நாளடைவில் மருவி திருட்டு தேர் என அழைக்கப்பட்டது. இந்நிலையில் திருச்செங்கோடு வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அஷ்டதிக்கு பாலகர்கள் 4 ரத வீதிகளில் தேர் திருவிழா நடைபெற்றது. சிறுவர்கள் மற்றும் பெண்கள் மட்டும் இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். காஞ்சிபுரம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் சோமவார அமாவாசையொட்டி நாக தேவதைகளுக்கு ஏராளமான பக்தர்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள அரச மரத்தடியில் உள்ள நாக தேவதைகளுக்கு ஏராளமான பெண்கள் பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனைகள் சமர்ப்பித்து வழிபாடு செய்து அரச மரத்தினை 108 முறை சுற்றி வலம் வந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வைகாசி மாத சர்வ அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை தந்தனர். தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு அக்னி தீர்த்த கடலில் நீராடி திதி கொடுத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளில் நீண்ட வரிசையில் நின்றபடி புனித நீராடி சுவாமி அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர்.